இதில் 2 பேர் பேசப்படுவார்கள் நான் நினைக்கிறேன். விஜயும் திருமாவும் வரும் நாட்களில் பேசப்படலாம். திருமாவை விட விஜய் பேசப்படுவார். ஆனால் விஜய் கிட்ட போனாலும் இப்போ திருமா கிட்ட இருக்கும்போது அவருக்கு இருந்த செல்வாக்கு விஜய் கட்சிக்கு போனால் இருக்குன்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க? மேடையில் அவரும் விஜயும் இருந்தாருன்னா கிட்டத்தட்ட விஜய்க்கு வர இல்லை விஜய்க்கு வரதில் ஒரு 50% ஊடக வெளிச்சம் ஆதவர்ஜுனாக்கு வரும். அது எப்படி விஜய் விரும்புவார்? ஆன்டி டிஎம்கேவை திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை விசிகாக்கு உள்ளே இருந்து அவர் பேசினார்னா அவருக்கு மரியாதை. திரும்ப ஆசீர்வாதத்தோடு தான் இவ்வளவும் பேசியிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரியும், விஷயம் தெரிஞ்சவனுக்கு தெரியும், 10ஆம் கிளாஸ் படிக்கிற சின்ன பையனுக்கு கூட தெரியும். என்னால் தான் நீ ஜெயிச்சன்னு துரைமுருகன் காங்கிரஸை பார்த்து சொல்கிறாரு. திமுக இல்லைன்னா காங்கிரஸ் எந்த காலத்தை ஜெயிச்சிருக்கு? ஆமாங்க, அவர் இப்போ 4 தேர்தல்களை கூட்டணி இல்லாமல் என்ன தோத்துக்கிட்டு இருக்காரு. 5ஆவது தேர்தலையும் கூட்டணி இல்லைன்னும் போது 8%ல் 2% போனால் கூட 6% தான். வேற என்ன, அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் இன்னும் எத்தனை எலெக்ஷன் நீங்கள் காவு கொடுப்பீங்க? irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். SAP Cloud Development டெஸ்டிங் துறைகளில் இலவச பயிற்சிகளை BC ஸ்ரேனி அகாடமி வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. ராஜஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். ஆதவர்ஜுனா, விஜய், திருமாவளவன், இந்த 3 பேர் என் தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டுட்டே இருக்காங்க. இதுவரை பேசப்பட்டார்கள். இனிமேல் இதில் 2 பேர் பேசப்படுவார்கள் நான் நினைக்கிறேன். விஜயும் திருமாவும் வரும் நாட்களில் பேசப்படலாம். திருமாவை விட விஜய் பேசப்படுவார். ஆதவும் திருமாவும் இனிமேல் பெரிய அளவில் பேசப்பட மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். 2 பேரும் ரெட்டையர்கள் மாதிரி தான் இருந்தாங்க. ஆதவர்ஜுனா திருமா கூட இல்லாமல் தனியாக பேசினா அவர் யாரையும் எடுத்துருக்க மாட்டாங்க. திருமாவை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா இஷ்யூ இல்லைன்னா திருமாவையும் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷமா டிஸ்கஷன் டாபிக் உள்ள 5 மாசமா பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ஒரு தொடர்ந்து டிவிக்கு பேட்டி கொடுக்குறது, ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், 4 வருஷமாக சினிமாவில் நடிச்சவங்களாம் டெப்டி சிஎம் வாங்கும்போது நான் ஏன் தலைவர் ஆகக்கூடாதான்ற கேள்விகள்லாம் அவரை லைம் லைட்டுக்கு கொண்டு வந்தது. அப்புறம் விஜயோட மேடை ஏறும்போது இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தாங்க. அதோட முடிஞ்சது கதை. இப்போ கட்சி விட்டு அவர் நீக்கினாங்க. அப்புறம் அவரே வெளியில் போயிட்டாங்க. இனிமேல் எங்கே போவார் அவர்? ஆனால் விஜய் கிட்ட போனாலும் இப்போ திருமா கிட்ட இருக்கும்போது அவருக்கு இருந்த செல்வாக்கு விஜய் கட்சிக்கு போனால் இருக்குன்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க? விஜய் கட்சி ஒன்மேன் ஆர்மி. அது தன்னை தவிர தன் கட்சியில் யாருக்கும் விளம்பர வெளிச்சம் வருவதை விஜய் விரும்ப மாட்டார். நீங்கள் 2005க்கு பிறகு தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்த சினிமாக்காரங்க எல்லாருமே ஒன்மேன் ஆர்மி தான். விஜயகாந்த் ஒன்மேன் ஆர்மி, சீமான் ஒன்மேன் ஆர்மி, கமலஹாசன் ஒன்மேன் ஆர்மி, விஜய் ஒன்மேன் ஆர்மி. இவங்களுக்கெல்லாம் அவங்கள தவிர அவங்க கட்சியில் வேறு யாருக்காவது ஊடக வெளிச்சம் வந்துன்னா அவர்கள் அதை தாங்க மாட்டார்கள். அவங்கெல்லாம் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். தாங்கள் வளரமாட்டோம் என்பது என்னையும் உங்களையும் விட அவங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்லா தெரிஞ்சுதான் அவங்க இந்த நாடகத்தை ஆடிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஆதவர்ஜுனா என்பவர் ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி. ஒரு மேடையில் அவரும் விஜயும் இருந்தாருன்னா கிட்டத்தட்ட விஜய்க்கு விஜய்க்கு வரதில் ஒரு 50% ஊடக வெளிச்சம் ஆதவர்ஜுனாக்கு வரும். அது எப்படி விஜய் விரும்புவார்? இந்த ஒரு விகடன் இதுலேயே பார்த்தீங்கன்னா விஜய் பேசினது அதிகமாக டிஸ்கஷன் போனது ஆதவர்ஜுனா பேசினது. ஆமாம். அப்போ அது எப்படி விஜய் விரும்புவார்? ஒரே இல்லை 2 கத்தி இருக்க முடியாது. அதனால் தாவக்காகலாம் போய் அவர் ஷைன் பண்ணலாம் முடியாது. அவர் செஞ்ச ஒரே தவறு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி டிஎம்கேவை தாவக்காக்குள்ளே இருந்து விசிகாக்குள்ளே இருந்து பேசினா தான் அவருக்கு மரியாதை. ஆன்டி டிஎம்கேவை திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை விசிகாக்கு உள்ளே இருந்து அவர் பேசினார்னா அவருக்கு மரியாதை. விசிகாக்கு வெளியில் போய் ட்ரெடிஷ்னலாக ஆன்டி டிஎம்கேவாக இருக்க தாவக்காக்குள்ளேயோ அதிமுகக்குள்ளேயோ அவங்க டிக்ளேர்டு எனிமி ஆஃப் டிஎம்கே பொலிட்டிக்கலி அங்கே போய் பேசினார் அது எடுபடாது. நிச்சயமா. ஏன்னா இப்போ அங்கே போய் பேசுகிறப்ப பிஜேபி ஒரு ஷேடை அவர் மேலே விழுதுன்ற மாதிரி ஒரு பார்வை தான் பல. ஆமாம், என்ன ஒரு அஜெண்டா வச்சிருக்காருன்னு தெரியல அப்படின்னு ஒரு விஷயம். ஆனால் தொடர்ச்சியாக இப்போ நார்மலாக கட்சி விட்டு வெளில போகிறவங்க வெளில அனுப்புனவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த தலைமைக்கு எதிராக ஒரு சின்ன ஒரு அதிருப்தியாவது வெளிப்படுத்திருப்பாங்க. ஆனால் ஆதவர்ஜுனா ஸ்டில் கேட் பார்த்தீங்கன்னா அவரோட வார்த்தைகளோட தானே இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு திரும்ப அவர் இன்னுமே ப்ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இதுக்குள்ள வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா? இது ரொம்ப ஆபத்தானது. நேரடியாக எதிர்த்துறோன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பாதிப்பு தனக்கு வரும்பொழுதும் தான் அவமானப்படுத்தப்படும் பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருவன் ஆபத்தானவன். ஏன்னா இவர் திருமாவை தவிர்த்து வன்னி அரசோ மற்றவங்க எல்லாரும் பேசுறப்ப ஆதவர்ஜுனாவை கடுமையா விமர்சனம் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இன்னுமே அந்த தலைமை மீது அவர் அந்த வச்சிருக்கிறதுக்கான விஷயம்ன்றது வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது அவர் தான் கேட்கணும். நீங்கள் அவர் என்ன அஜெண்டா வச்சிருக்கோம். இப்போ அவரோட பொலிட்டிக்கல் ஆப்ஷன்ஸ் என்ன, அதை தான் நம்ம பேச முடியும். அவர் ஏன் திரும்ப அமைதியாக இருக்கார், இவர் ஏன் திருமாவை பாராட்டுறாரு, அது செகண்டரி. பொலிட்டிக்கலாக மட்டும்தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும். தனிமனித குணாம்சங்களை பற்றின பேச்சுக்கு அங்கே இடம் இல்லை. பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அவர் எதனால் இப்போ அவரோட ஆப்ஷன்ஸ் என்ன, அவர் எங்கே போவார்?
மோஸ்ட் ப்ராபப்ளி டிவிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் பல பேர் பேசுறாங்க. அங்க ஆனா போனா அவரே ஒரு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோ ஈஸி அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாருன்னா அவர் எல்லாரும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒன்றுமே இருக்காது. என்ன இருக்குது, கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணுவீங்க? கட்சி ஆரம்பிக்கணும் விளையாட்டா? நான் தான் சொன்னேன்ல, அவர் வந்து தன்னோட நல்ல கையில் இருந்த ஒரு ட்ரம்ப் கார்டை லூஸ் பண்ணிட்டார். இல்லை திரும்பவும் அதான் சொன்னேன், ரொம்ப அவசரப்படுறாரு. ரொம்ப அவசரப்பட்டார். அவர் வந்து திரும்ப ஆசீர்வாதத்தோட தான் இவ்வளவும் பேசியிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரியும், விஷயம் தெரிஞ்சவனுக்கு தெரியும், 10ஆம் கிளாஸ் படிக்கிற சின்ன பையனுக்கு கூட தெரியும். ஆனால் ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கணும். அந்த லக்ஷ்மண் ரேகாவை கிராஸ் பண்ணிடக்கூடாது. லக்ஷ்மண் ரேகாவை கிராஸ் பண்ணும்போது திரும்ப தூக்கி வெளில போட்டார் இல்லையா? சஸ்பென்ஷன்றது தூக்கி வெளில போட்டது, அவராக வேலைக்கு போயிட்டார். இனிமேல் எங்கே போய் ஒரு ஆன்டி டிஎம்கே பேசு? நான் திரும்பவும் சொல்கிறேன், திமுகவோட கூட்டணியில் இருக்க விசிகாக்கு உள்ளே இருந்துக்கிட்டு ஆன்டி டிஎம்கே பேசினா அதுக்கு மரியாதை உண்டு. திரும்பவும் அதை அலோவ் பண்ணார். வன்னியரசுமே பேசியிருந்தார், ஒரு சில இடங்களுக்கு முரண்பாடு இருக்கு திமுக சேர. ஆமாம், அலோவ் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துட்டு நீங்கள் டிக்ளேர்டு டிஎம்கே எனிமீஸாக இருக்கக்கூடிய மற்ற பார்ட்டிஸோட சேர்ந்து நீங்கள் ஆன்டி டிஎம்கே பேசிட்டீங்கன்னா அது எடுப்படாது. ஆகவே அவர் வந்து இதவே திரும்ப சொல்கிறது கரெக்ட். அவசரப்பட்டுட்டார். அவர் அவசரப்பட்டு விட்டார் என்று தான் தெரிகிறது. ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஃபாரம்குள்ள இருந்து எப்படி ரன் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஆமாம், நீங்கள் எந்த ஒரு கட்சிக்குள்ளேயும் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயும் இருந்தீங்கன்னா சில கட்டுப்பாடுகள் இருக்க தான் செய்யும். இன்னொன்று சொல்கிறேங்க, இவர் வந்து டிக்ளேர்டு ஆன்டி டிஎம்கேவாக இருக்கக்கூடிய கட்சிகளில் சேர்ந்தால் கூட இவர் பேசுகிற மாதிரியான ஆன்டி டிஎம்கேவை பேச முடியாது. இன்றைக்கி இன்க்ளூடிங் பிஜேபி டிஎம்கேவோட கையில் பவர் இருக்குதால டிஎம்கேக்கு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அடக்கி தான் வாசிக்கிறாங்க சில விமர்சனங்களை. அங்கே உட்காந்துன்னு பேசினார்னாலும் இவர் இப்படி தான் பேச முடியும். தனிநபராக ஆன்டி டிஎம்கே எதிராக இவர் பேசலாம். எந்த ஒரு அமைப்பில் இருந்துக்கிட்டும் ஆன்டி டிஎம்கேக்கு எதிராக இப்போ பேசுகிற மாதிரி இவர் பேச முடியாது. நீங்கள் வந்து எதுவும் விசிகேல மட்டும்தான் நினைக்காதீங்க, எதுலையுமே பேச முடியாது அவரால். அந்த சிக்கல் அவருக்கு இருக்குது. ஏன்னா இப்போ வேல்முருகன் செல்வ பிறந்தகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கிறாங்க. எங்கள் தொகுதிக்கு எதுவுமே செய்யலைன்ற மாதிரி விஷயங்கள்ல அதை அப்பாவை அவர்களே அவைக்குறிப்பிலேருந்து நீக்கிறாரு, எதுவுமே செய்யலைன்னா நீங்கள் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வேல்முருகன் சொல்கிறாரு. செல்வ பிறந்தகை நாங்கள் ஜெயிக்கிறதுக்கே நீங்கள் தான் காரணன்ற மாதிரி விஷயங்கள்லாம் துரைமுருகன் சொல்கிறாரு. மறைமுகமாக கூட்டணி கட்சிகளை திமுக மிரட்டுதா அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க இல்லை. அது எல்லா காலத்துலையுமே உண்டு. அந்த கிவ் அண்ட் டேக் உண்டு. என்னால் தான் நீ ஜெயிச்ச, உன்னால் தான் நான் ஜெயிச்சேன். 2 பேரும் 5 வருஷம் 4 வருஷம் 364 நாளும் இதே தான் பேசிப்பாங்க. 363 நாளும் 64வது நாள் கை குளிப்பிப்பாங்க, போய் சேர்ந்துப்பாங்க. என்னால் தான் நீ ஜெயிச்சேன்னு துரைமுருகன் காங்கிரஸை பார்த்து சொல்கிறாரு. திமுக இல்லைன்னா காங்கிரஸ் எந்த காலத்தை ஜெயிச்சிருக்கு சொல்லுங்கள்? ஒரு எலெக்ஷன் சொல்லுங்கள். 89 ஜெயிச்சார் கலைஞர். ரெட்டை இலை என்ற ஒன்று வந்த பிறகு 72 ரெட்டை இலை வந்தது. அந்த வந்த பிறகு அது களத்தில் முடக்கப்படாமல் இருந்த பொழுது ஒரு எலெக்ஷன் கூட காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஜெயிச்சது கிடையாது. கூட்டணி இல்லாமல் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு. திமுக ஒரு தேர்தல் கூட ஜெயிச்சதில்லை. 89 தவிர மற்ற எந்த தேர்தலும் ஜெயிச்சதா? 89 ஒரு விதிவிலக்கு. ரெட்டை இலை இல்லை, காங்கிரஸ் தனியாக நின்றது, திமுக ஜெயிச்சது. அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் 71 காங்கிரஸோட சேர்ந்து தான் திமுக ஜெயிச்சது. 89 மட்டும்தான். அதுக்கு பிறகு 96, 2006, 2011 காங்கிரஸ் இல்லைன்னா திமுக எந்த காலத்தில் அங்கே ஜெயிச்சிருக்கு? திமுக இல்லைன்னா காங்கிரஸ் 0. ஆனால் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக வேணும் 20 சீட்டு 23 சீட்டு வாங்கலாம். அவ்வளோதான். 2016 வாங்கின மாதிரி அவ்வளோதான். 11 மாதிரி 16ல் 89 வாங்கினாங்க. 11ல் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்தே 23 தான் வாங்கினாங்க. அதனால் இது வீரவசனம் 2 பேரும் பேசுவாங்க. நீ இல்லை நான் என்னால் தான் நீ ஜெயிச்ச, அப்படி உன்னால் தான் நான் ஜெயிச்சேன். எலெக்ஷன் வரும்போது கை கோத்துருவாங்க. எல்லோரும் ஒன்றா கை கோத்துருவாங்க. தெரியும் தனியான என்ன டப்பா டான்ஸுன்றது எல்லாருக்குமே தெரியும். அத்தனை கட்சிகளுக்கும் தெரியும். கூட்டணி இல்லாமல் எவனுமே ஜெயிச்சது இல்லைங்க இந்தியாவில். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மோடி உட்பட. அதனால் அவங்க வீரவசனம் கண்டிப்பாக பேச தான் செய்வாங்க. மக்களை ஏமாத்துறதுக்காக பேசப்படுகிற வீரவசனம் இது. அவ்வளோ. ஓகே சார். இப்போ தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் கூட்டணி இல்லைன்னு சொன்னாலுமே ஒரு சில இடங்களில் ரொம்பவே முரண்பாடாக பேசிட்டு வர்றாருல. இப்போ இந்த ஒரு பாலிடிக்ஸில் அவரோட அந்த முரண்பாடுகள் வந்து கூட்டணி இல்லாமல் அவரை சஸ்டெயின் பண்ண முடியுமா? முடியாது. இந்த தேர்தலில் கூட்டணி இல்லாமல் சீமான் தேர்தல் களம் கண்டால் 8% இருக்கக்கூடிய ஒரு வாக்குகள் 10லேருந்து 12% வரைக்கும் போகலாம். அதிகபட்சம் 10% போகலாம். பட் அதோடு அவரோட அரசியல் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய தேக்க நிலையை அடையும். அதுக்கு பிறகு ஒரு தேர்தல்களை சந்திப்பது என்பது இயலாத காரணமாகிவிடும். வாக்கு வங்கி அரசியலுக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் கூட்டணி என்பது தவிர்க்க முடியாத இயற்கையான ஒரு அம்சம். அதை நீக்கிட்டு நீங்கள் அதை பார்க்க முடியாது. நான் வந்து அந்த கேமை அந்த ரூல்ஸ் படி ஆட மாட்டேன், என் இஷ்டப்படி தான் ஆடுவேன்னு யாராவது ஒருவர் நினைப்பாரே, ஆனால் அவர் படுதோல்வியை சந்திப்பார். ஏன் அப்படின்னா இப்போ கட்சியில் இருக்கவங்க முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்களுமே கூண்டோட விலகுறாங்கன்ற மாதிரி விஷயம். நேற்று தருமபுரி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை கூட இருக்கிறவங்களாம் விட்டு போகிற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷன் சீமானுக்கு வரதுக்கான காரணம். ஆமாங்க, அவர் வந்து இப்போ 4 தேர்தல்களை வந்து கூட்டணி இல்லாமல் என்ன தோத்துக்கிட்டு இருக்காரு. 5வது தேர்தலையும் கூட்டணி இல்லைன்னும் போது தோக்கிறதுக்காக ஒருத்தன் வரமாட்டான். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், தேர்தல் வாக்குல
அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் என்ற எண்ணத்தோடு தான் ஒருத்தன் உள்ளேயே வருவான். அதுக்கு இடமில்லை. இப்போ நான் தனியாக நிற்க போகிறேன்னு இவர் சொல்லும்போது சைபர்ன்ற முடிவு எல்லாருக்குமே தெரியும். அந்த கட்சியில் இருக்கவனுக்கே தெரியும். இந்த ரிசல்ட் 0 ஆக போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது எப்படி அது கட்சியில் இருப்போம்? நீங்கள் திராவிடர் கழகம் மாதிரி சமுதாய இயக்கமாக இருந்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களை எவனுமே கேட்க போகிறதில்லை. தேர்தல் கான்செப்டே பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் வரமாட்டோம். பெரியார் அதனால தானே வராமல் இருந்தவர். எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி, போய் கையை எடுத்து கும்பிடணும், அவன் காலையாக எல்லா காலையும் விழணும் தேர்தலில் நிற்கும்போது. முரண்பாடாக இருக்கிறவங்க. ஆமாம், ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண பத்திரிகையாளர் மன்ற தேர்தலையே கூட வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ஒரு 100 பேர் காலையாவது 200 பேர் காலையாவது உழ வேண்டியிருக்குது, மினிமம் உழ வேண்டியிருக்குது. இது வந்து சிறிய அமைப்புகளோட தேர்தல் இல்லையே. ஒரு நாட்டின் சட்டமன்றத்துக்கு நடக்கக்கூடிய தேர்தலில், மக்களவை தேர்தலில் எவ்வளோ பேர் காலில் நீ விழணும்? அது எல்லாராலையும் முடியாது. அறிவுஜீவிகளால் முடியாது, அது சமுதாய சீர்திருத்தவாதிகளால் அது முடியாது. அதனால தான் பெரியார் அவர் எவ்வளோ பெரிய அவர் நினச்சிருந்தா அவர் சிஎம்மாக ஆயிருக்கலாம்ல. அண்ணா ஜெயிச்சிருந்தப்பவே நான் சிஎம் வரும்னு சொல்லியிருந்தா அண்ணா அவ்வளோதானே நான் சொல்கிறேன். அதனால் அவங்க வந்து தெளிவு இருந்ததில்ல. இந்த வரைக்கும் அவர்கள் திராவிட கழகத்துக்கு அந்த சிந்தனை தெளிவு இருக்குல்ல. அவங்க கொள்கையோடு நீ ஒத்து போகலாம், ஒத்து போகாமல் போகலாம். பட் அதிகாரம் கொடுக்கக்கூடிய அந்த சுகம், அந்த பதவி, அந்த பணம், அந்த பொருள் வளம் எல்லாம் கையில் இருக்குது. நம்ம கையில் இன்றைக்கி நினச்சா நம்ம எதை வேணால் செய்ய முடியும். நம்மளே அதை கேப்சர் பண்ணிடலாமே, அவங்க வரவே இல்லை. ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டால் நம்மளோட சிந்தனையின் செயல் திட்டத்தின் வீரியம் குறைந்துடும்னு அவங்க நம்புகிறாங்க. அது கரெக்டு. அதனால தான் அவங்க வந்து மக்கள் மனங்களை மாற்றணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய ஓட்டு வாங்கி ஓட்டு பொறுக்கி அரசியல் வாங்கல, அதை செய்ய அவர்கள் தயாராக இல்லை. நீ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வந்து நான் தேர்தலையும் நிற்பேன், மக்கள்கிட்ட வாக்கும் கேட்பேன், ஆனால் தனியாக நிற்பேன், அது வந்து அடிப்படையிலே சீமான்கிட்ட இருக்க கோளாறு. இதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம பல தடவை பேசியிருக்கோம். மோடியிலேருந்து ராஜீவ்காந்திலேருந்து வேல்முருகன் வரைக்கும் கூட்டணி வச்சு தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. தனியாக யாருமே ஜெயிக்கல. மோடியும் ஜெயிக்கல, ராகுலும் ஜெயிக்கல, ஸ்டாலினும் ஜெயிக்கல, ஜெயலலிதாவும் ஜெயிக்கல, எடப்பாடியும் ஜெயிக்கல. எல்லாரும் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. அதேமாதிரி நீங்கள் கூட்டணி வேணான்னு சொல்கிற கட்சியை விட ஒரு சில தவிர யார் வேணால் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கடைசி நேரத்தில் ஒன்று சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும். அது பேர் இடப்பங்கீடுன்னு ஒரு நியாயம் கற்பிப்பாங்க. அது உண்மை. லெஃப்ட்டும் பிஜேபியும் சேர மாட்டான், திமுக அண்ணா திமுக சேர மாட்டான், காங்கிரஸும் பிஜேபியும் சேராது. மற்றபடி எவன் வேணா எவன் கூட வேணால் சேருவான். அப்படி சேர்ந்தால் தான் நீ ஜெயிக்க முடியும். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. இந்த இந்தியா அலையன்ஸே ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சில இந்த நெருடல்கள்லாம் இல்லாமல் பண்ணி இந்தியா பிளாக் வந்தது அப்படிதான். நீங்கள் அதனால் சீமான் வந்து நான் தேர்தலில் நிற்பேன், கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு எத்தனை தேர்தலில் நின்னாலும் அவர் ஜெயிக்க போகிறது கிடையாது. இன்னும் இந்த தேர்தலில் 4 தேர்தலில் நின்று 8%. இந்த விஜய் வந்த பிறகு இது எவ்வளோ உடைய போகுதுன்னு வேறு தெரியல. 8%ல் 2% போனால் கூட 6% தான் இருக்குது. வேறு என்ன, அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும் அவர்? இன்னும் எத்தனை எலெக்ஷன் நீங்கள் காவு கொடுப்பீங்க? கட்சிக்காரன் அவர் வேணா பேசலாங்க, கட்சியில் இருக்கும். அது எப்படி அதை தொடர்ந்து தோக்கிறதுக்காக ஒரு எலெக்ஷன் நிற்க முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. வண்டி விற்று வீடை விற்று சொந்த கை காசு செலவு பண்ணீங்க. நீங்கள் தொடர்ந்து தோக்கிறதுக்காக ஒருத்தன் எலெக்ஷனில் நிற்க முடியாது. அது எலெக்ஷன்றது இன்றைக்கி பெரும் பணம் படைத்தவர்களோட பிஸ்னஸாக மாறி போயிடுச்சு. சாமானியனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது ஜனநாயகம் கிடையாது, பணநாயகம். பணபலம் இந்திய ஜனநாயகத்தை அரித்து கொண்டிருக்கிறது. பணபலம் இந்திய தேர்தல் ஜனநாயகத்தை அரித்து கொண்டிருக்கிறது. சாமானிய மனிதனுக்கும் இந்த தேர்தல்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பெருங்கொடீஸ்வரர்களை மட்டும்தான் இனிமேல் கனவு காண முடியும் இந்த தேர்தலை பற்றி. நமக்கும் நம்மளை போன்ற சாமானியர்களுக்கும் இந்த தேர்தலுக்கும், நம்ம விட கீழே இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாதுன்னு, ஒரு சின்ன சம்பந்தம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு இந்திய தேர்தல்கள் என்பவை வந்து வெகுஜன விரோதமானவையாகவும் பெரும் பணக்காரர்களின் தளமாகவும் மாறிவிட்டது. இதில் வந்து நீ வந்து கூட்டணியும் இல்லைன்னா எப்படி ஜெயிப்ப? இந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீ அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்க முடியாது. எந்த சிஸ்டத்துக்குள்ளே இருந்தீங்கனாலும் ஒரு காம்ப்ரமைஸ், ஏதாவது ஒரு லெவலில் ஒரு காம்ப்ரமைஸ் தேவைப்படுது. சமரசம் தேவைப்படுது. கரெக்டான வார்த்தை. அரசியல் என்பது என்னங்க? அரசியல் என்பது ஒரு விதத்தில் சமரசம். எனக்கு இவ்வளோ கொள்கை இருக்குது, உனக்கு அவ்வளோ கொள்கை இருக்குது, எனக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது, உனக்கு அவ்வளோ ஓட்டு இருக்குது. நான் என் கொள்கையை கொஞ்சம் தளர்த்திக்கிறேன், நீ உங்கள் கொஞ்சம் கொள்கையை தளர்த்திக்கோ. நீ கொஞ்சம் இறங்கி வா, நான் கொஞ்சம் இறங்கி வரேன். கை கோத்துக்கலாம், ஜெயிக்கலாம், கொள்ளடிக்கலாம், மக்களுக்கு நாலு செய்யலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. எல்லாம் அது திமுக ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குது. திமுகவும் புரிஞ்சுக்குது, அண்ணா திமுகவும் புரிஞ்சுக்குது. 2 பேரும் திமுகவும் அண்ணா திமுகவோ கொள்கைகளை காம்ப்ரமைஸ் பண்ணி ஆட்சி பண்ணுறாங்க, கொள்ளடிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்ச துட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பெரிய அளவில் கொள்ளை வச்சுட்டாங்கன்னா இனிமேல் அரசியலை காப்பாற்றுறதுக்கு, அரசியலை ஜெயிக்கிறதுக்கு பணம் இல்லை, சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்ற தான் அரசியல்ன்ற ஸ்டேஜ் நோக்கி 2 கட்சியில் ஒரு கட்சி நகருது.
ரெண்டாவது கட்சியும் இப்போ இருக்க ஆட்சி போச்சுன்னா இவங்களும் அதை நோக்கி நகர்ந்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கொள்ளை இங்கே ஆட்சியில் நடந்துட்டு இல்லாதப்ப எல்லா கட்சியும் அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதாங்க நான் சொல்கிறேன். பவர் ட்ரிவன், மணி ட்ரிவன் 2 கான்செப்ட் இருக்குது. அரசியல் செய்யறதுக்காக, தேர்தல்களை ஜெயிக்கிறதுக்காக, கட்சிகளை நடத்துறதுக்காக பணம் சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்கணும் பவரில் இருக்கும்போது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அரசியல் பண்ணணும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் கவலை இல்லை, டஃப் ஃபைட் கொடுத்தா மட்டும் போதும். இது 2 இருக்குது. முதல்ல இதை பவர் ட்ரிவனும், ரெண்டாவது மணி ட்ரிவன். திமுக வந்து பவர் ட்ரிவன். இன்றைக்கி அதிகாரம் இருக்குது, அதிகாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு காசு வேணும், கொள்ளையடிக்கிறாங்க. அண்ணா திமுக 10 வருஷம் ஆட்சி, ஜெயலலிதாவோட கடைசி செத்த பிறகு 4.5 வருஷம் எடப்பாடி ஆட்சியில் கரபுரண்டு ஓடிச்சு, வெள்ளமாக ஓடிச்சு, கங்கை வெள்ளமாக ஓடிச்சு கரப்ஷனு. இன்றைக்கி அந்த பணத்தை காப்பாற்ற தான் அவங்களுக்கு வந்து அரசியல் தேவைப்படுது. டிஎம்கேக்கு இன்னைக்கு பவர் ட்ரிவன், ஏடிஎம்கேக்கு இன்னைக்கு மணி ட்ரிவன். நாளைக்கு வந்து இங்கே மாற்றங்கள் வந்தது, இப்போ இருக்க தலைமையெல்லாம் வந்து மாறுது, ஒரு விதத்திலோ மற்றொரு விதத்திலோன்னும் பொழுது டிஎம்கேவும் இன்றைக்கி எந்த நிலைமையில் ஏடிஎம்கே இருக்கோ அந்த நிலைமைக்கு வரும். இருக்கிற காசை காப்பாற்றிக்கிறதுக்கு அரசியல் அப்படி தானே இன்றைக்கி மாறி போச்சு. ஒரு தொகுதியில் 30 கோடி செலவு பண்ணுறான், 50 கோடி செலவு பண்ணுறான். இதுனா ஜனநாயகமா? ஒரு எம்எல்ஏ தொகுதி, ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு அத்தனை அமைச்சர்கள் போய் ஆமாம், இதை விட ஒரு கேலி கூத்து உண்டா? சிவில் சமூகம் இதை வேடிக்கை பார்க்குது. இதை விட கொடுமை என்னன்னா, அந்த ஊருக்கு காசு கொடுத்தா இந்த ஊருக்கு காசு கொடுக்கணும், மக்களை வந்து கெடுத்துட்டானுங்க. பாவ்லோவியன் தேவரின்வான். நாக்கு கொடுத்தா பிஸ்கட் கொடுத்தா நாக்கு உமிழ்நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும். நாய்க்கு பிஸ்கட் கொடுத்த நிறுத்தினாலும் சுரக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அது நிற்கும். அந்த மாதிரி வந்து மக்களை தயார்படுத்திட்டானுங்க. காசு கொடுத்து 22 வருஷமா. 2003 சாத்தாங்குளத்தில் ஜெயலலிதா காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து அந்த மார்ச் வந்தால் 22 வருஷம் முடியுது. அதுக்கு பிறகு திருமங்கலம் ஃபார்முலா, ஸ்ரீரங்கம் ஃபார்முலா, பட்டி ஃபார்முலா கொடுத்தும் செத்து விட்டார் அவர். இப்போ 3வது எந்த ஃபார்முலா வச்சு கொடுக்க போகிறானுங்கன்னு தெரில. எப்படி இந்த சிஸ்டத்து மேலே உங்களுக்கு இளைஞர்களுக்கு நம்பிக்கை இருக்கும் சொல்லுங்கள்? எதை மாற்றுறதுக்கு நீ வர? இந்த இடத்துல புது பிளேயர்ஸ் வரும்போது அவங்களால இது எப்படி நிற்க முடியும்? லெவல் பிளே சீமானெல்லாம் எப்படிங்க அவரால் நிற்க முடியும்? லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லையாங்க அவருக்கு. 234 தொகுதியிலும் திமுக ஒரு தொகுதிக்கு 30லேருந்து 40 கோடி செலவு பண்ண போகிறான் குறைஞ்சது. அண்ணா திமுக பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கணும், அவனும் துட்டு வச்சிருக்கான். அவன் 236 தொகுதியில் அவனும் 20லேருந்து 30 கோடி செலவு பண்ணான். இப்போ இவங்க 2 பேரை தவிர்த்த மற்றவங்க நிலைமை என்ன? அப்போ இது பேர் ஜனநாயகமா? இது என்ன ஜனநாயகம்? இந்த கேள்வி எழும் இல்லை. இப்போ விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் அவர் ஃபைட் பண்ணி ஆகணும். இந்த விஜய், சீமானு, இந்த இவங்களோட இந்த உதாரெலாம் வந்து கிட்ட நெருங்கும் போது, இப்படி போகும்போது 2 கட்சி தான் எலெக்ஷனில் இருக்கும். இப்போ 1000 பேச்சு பேசலாம். ஆமாம், நாள் நெருங்க கடைசி 1 மாதம், கடைசி 15 நாள் இவங்க 2 பேர் தான் ஃபீல்டில் இருப்பாங்க. திமுக, அண்ணா திமுக மட்டும்தான். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தினோட பகிர்ந்து நன்றி சார். Taste the Daily.